முதல் வாசகம். ஆண்டவர் வலிமை வாய்ந்த வீரரைப் போல என்னோடு இருக்கின்றார். இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 20, இறைவசனங்கள் 10 முதல் 13 முடிய. அந்நாள்களில் எரேமியா கூறியது: சுற்றிலும் ஒரே திகில் என்று பலரும் பேசிக்கொள்கின்றார்கள். பழி சுமத்துங்கள், வாருங்கள், அவன் மேல் பழி சுமத்துவோம் என்கிறார்கள். என் நண்பர்கள் கூட என் வீழ்ச்சிக்காக காத்திருக்கிறார்கள். ஒருவேளை அவன் மயங்கி விடுவான், நாம் அவன் மேல் வெற்றி கொண்டு அவனை பழி தீர்த்து கொள்ளலாம் என்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் வலிமை வாய்ந்த வீரரைப் போல என்னோடு இருக்கின்றார். எனவே என்னை துன்புறுத்துவோர் இடறி விழுவர். அவர்கள் வெற்றி கொள்ள மாட்டார்கள். அவர்கள் விவேகத்தோடு செயல்படவில்லை. அவர்களின் அவமானம் என்றும் நிலைத்திருக்கும். அது மறக்கப்படாது. படைகளின் ஆண்டவரே, நேர்மையாளரை சோதித்தறிபவரும் உள்ளுணர்வுகளையும் இதய சிந்தனைகளையும் அறிபவரும் நீரே. நீர் என் எதிரிகளை பழி வாங்குவதை நான் காண வேண்டும், ஏனெனில் என் வழக்கை உம்மிடம் எடுத்துரைத்துள்ளேன். ஆண்டவருக்கு புகழ் பாடுங்கள், அவரை புகழ்ந்தேத்துங்கள், ஏனெனில் அவர் வறியோரின் உயிரை தீயோரின் பிடியினின்று விடுவித்தார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. பதிலுரை பாடல். என் நெருக்கடி வேளையில் நான் ஆண்டவரிடம் மன்றாடினேன். அவர் உரைத்தது: என் ஆற்றலாகிய ஆண்டவரே, உம்மிடம் நான் அன்பு கூறுகிறேன். ஆண்டவர் என் கற்பாரை, என் கோட்டை, என் மீட்பர். போற்றற்குரிய ஆண்டவரை நோக்கி நான் மன்றாடினேன். என் எதிரிகளிடமிருந்து நான் மீட்கப்பட்டேன். என் நெருக்கடி வேளையில் நான் ஆண்டவரிடம் மன்றாடினேன். சாவின் கயிறுகள் என்னை இறுக்கின, அழிவின் சுழல்கள் என்னை மூழ்கடித்தன. பாதாள கயிறுகள் என்னை சுற்றி இருக்கின, சாவின் கண்ணிகள் என்னை சிக்க வைத்தன. என் நெருக்கடி வேளையில் நான் ஆண்டவரிடம் மன்றாடினேன். என் நெருக்கடி வேளையில் நான் ஆண்டவரிடம் மன்றாடினேன். என் கடவுளை நோக்கி கதறினேன். தமது கோவிலில் நின்று அவர் என் குரலை கேட்டார். என் கதறல் அவர் செவிகளுக்கு எட்டியது. என் நெருக்கடி வேளையில் நான் ஆண்டவரிடம் மன்றாடினேன். நற்செய்திக்கு முன் வசனம். ஆண்டவரே, நீர் கூறிய வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன, நிறை வாழ்வும் அளிக்கின்றன. நற்செய்தி வாசகம். இயேசுவை பிடிக்க முயன்றார்கள். ஆனால் அவர்கள் கையில் அகப்படாமல் அவர் அங்கிருந்து சென்றார். யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 10, இறைவசனங்கள் 31 முதல் 42 முடிய. அக்காலத்தில் இயேசுவின் மேல் ஏறிய யூதர்கள் மீண்டும் கற்களை எடுத்தனர். இயேசு அவர்களை பார்த்து, தந்தையின் சொற்படி பல நற்செயல்களை உங்கள் முன் செய்து காட்டியிருக்கிறேன். அவற்றுள் எச்செயலுக்காக என்மேல் கல்லெறிய பார்க்கிறீர்கள் என்று கேட்டார். யூதர்கள் மறுமொழியாக, நற்செயல்களுக்காக அல்ல, இறைவனை பழித்துரைத்ததற்காகவே உன்மேல் கல்லெறிகிறோம். ஏனெனில் மனிதனாகிய நீ உன்னையே கடவுளாக்கிக் கொள்கிறாய் என்றார்கள். இயேசு அவர்களை பார்த்து, நீங்கள் தெய்வங்கள் என நான் கூறினேன் என்று உங்கள் மறைநூலில் எழுதியுள்ளது அல்லவா? கடவுளுடைய வார்த்தையை பெற்றுக்கொள்கிறவர்களே தெய்வங்கள் என்று சொல்லப்படுகிறார்கள். மறைநூல் வாக்கு என்றும் அழியாது. அப்படியானால் தந்தையால் அர்ப்பணிக்கப்பட்டு அவரால் உலகுக்கு அனுப்பப்பட்ட நான் என்னை இறைமகன் என்று சொல்லிக் கொண்டதற்காக இறைவனை பழித்துரைக்கிறாய் என நீங்கள் எப்படி சொல்லலாம்? நான் என் தந்தைக்குரிய செயல்களை செய்யவில்லை என்றால் நீங்கள் என்னை நம்ப வேண்டாம். ஆனால் நான் அவற்றை செய்தால் என்னை நம்பாவிடினும் என் செயல்களையாவது நம்புங்கள். அதன் மூலம் தந்தை என்னுள்ளும் நான் அவருள்ளும் இருப்பதை அறிந்துணர்வீர்கள் என்றார். இதை கேட்டு அவர்கள் அவரை மீண்டும் பிடிக்க முயன்றார்கள். ஆனால் அவர்கள் கையில் அகப்படாமல் அவர் அங்கிருந்து சென்றார். யோர்தானுக்கு அப்பால் யோவான் முதலில் திருமுழுக்கு கொடுத்து வந்த இடத்திற்கு இயேசு மீண்டும் சென்று அங்கு தங்கினார். பலர் அவரிடம் வந்தனர். அவர்கள், யோவான் அரும் அடையாளம் எதையும் செய்யவில்லை, ஆனால் அவர் இவரை பற்றி சொன்னதெல்லாம் உண்மையாயிற்று என்று பேசிக்கொண்டனர். அங்கே பலர் அவரிடம் நம்பிக்கை கொண்டனர். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமானவர்களே, உங்கள் அனைவரையும் மீண்டுமாக இந்த இறைவார்த்தை பகிர்விலே சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்ளுகிறேன். அன்பார்ந்தவர்களே, இன்றைய நற்செய்தி வாசகத்தில் குறிப்பாக
இன்று இயேசுவின் மீது கல்லெறிய வருகிறார்கள். அதாவது கல் என்பது ஒரு பெரிய ஆயுதம் அல்ல, ஆனால் இயேசு சொன்ன அந்த உண்மைதான் பெரிய ஆயுதமாக பார்க்கப்படுகிறது. அந்த கல் எறிவதால் ஏற்படுகின்ற புண்ணுமும் காயமும் சீக்கிரமாக ஆறிவிடும். ஆனால் ஒருவருடைய தவறை நாம் சுட்டி காட்டுகின்ற பொழுது, அவர் செய்கின்ற தவறை உண்மையென சுட்டி காட்டுகின்ற பொழுது ஏற்படுகின்ற புண்ணானது எளிதில் ஆறுவது கிடையாது. மாறாக அவரை மீண்டுமாக பழி வாங்க காத்து கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அன்றே இயேசு உண்மையோடு வாழ்ந்தால், உண்மைக்காக வாழ்ந்தால், உண்மையை பகிர்ந்தால், உண்மையை பரப்பினால் என்னவாகும் என்பதை இன்றைய நற்செய்தி வழியாக அன்றே இயேசு வாழ்ந்து காட்டி சென்று விட்டார். எனவே உண்மை உள்ளவர்களாக வாழுகின்ற பொழுது நாம் எதையும் சந்திக்க தயாராக இருக்க வேண்டும். கடவுளுடைய அன்பு நான் முன்னாடி சொன்னது போல அதீதமானது, அளவற்றது, எப்பொழுதுமே குறைவுபடாது. ஆனால் நாம் உண்மையோடு வாழுகின்ற பொழுது பலவிதமான கஷ்டங்களுக்கும் பலவிதமான பிரச்சனைகளுக்கும் நாம் உட்பட வேண்டியிருக்கும். இதையெல்லாம் கடந்து செல்லுகின்ற பொழுதுதான் கடவுள் நினைத்த அந்த இறை ஆட்சியில் நாம் பங்கு கொள்ள முடியும். இந்த இறை ஆட்சி என்பது என்னவென்றால் உண்மைக்காக வாழ்வது. இயேசு கிறிஸ்து சொல்வது போல, என்னுடைய பணி உண்மையை போதிப்பதே என்னுடைய பணி என்று சொல்லுகிறார். அப்படி இருக்கின்ற பொழுது இந்த உண்மைதான் இறையாட்சியா என்று நினைத்து பார்க்கின்ற பொழுது இந்த உண்மைதான் இறையாட்சி என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். எனவே சிந்தித்து பாருங்கள், நம்முடைய எண்ணங்களில் நம்முடைய மனதுகளில் நாம் சிந்தித்திருக்கின்ற உண்மைகள் உண்மையான உண்மைகளா அல்லது கலப்படமுள்ள உண்மைகளா என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். இந்த உண்மைகள் நம்முடைய சுயநலத்திற்காக, நாம் எப்பொழுதும் கஷ்டப்படாமல் மகிழ்ச்சியாக வாழ்வதற்காக இருக்கிற உண்மைகளா அல்லது அனைவரும் மகிழ்ச்சியாக வாழ்வதற்காக இருக்கிற உண்மைகளா என்பதை சிந்தித்து பாருங்கள். உண்மைக்காக வாழுகின்ற பொழுது கண்டிப்பாக இந்த மனிதன் இந்த பூமியிலே பிறந்ததற்கான அந்த வாழ்வும் அந்த அர்த்தமும் அந்த உண்மையிலே இருக்கும். ஆனால் நாம் பொய்மையில் வாழுகின்ற பொழுது கடவுளை மறந்து விடுகின்றோம். அளவற்ற பணங்கள், அளவற்ற சொத்துக்கள் எல்லாம் இருந்தாலும் உண்மையை மட்டும் இல்லை என்றால், ஒரு உண்மையான வாழ்க்கை நமக்கு கிடைக்கவில்லை என்றால் இறுதி காலங்களிலே மனக்குழப்பங்களும் மன கஷ்டங்களும் நமக்குள்ளே உருவாகும். இதையெல்லாம் இப்பொழுதே புரிந்து கொண்டு உண்மை எதுவோ அதை புரிந்து சரியாக வாழ கற்றுக்கொள்ளுங்கள். உண்மை என்பது அனைவரையும் அன்பு செய்வது, உண்மை என்பது அனைவருக்கும் மேலாக கடவுளை அன்பு செய்வது, உண்மை என்பது அனைவருக்கும் உதவுவது, உண்மை என்பது என்னிடம் இருக்கின்ற நற்பண்புகள், என்னிடமுள்ள அந்த அனைத்தையுமே பிறருக்காக செலவழிக்கக்கூடிய அந்த நிகழ்வுகள் தான் உண்மைகளாக பார்க்கப்படுகிறது. நற்செய்தி வாசகத்தில் பார்க்கின்ற பொழுது இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார் என்றால், ஏழை எளிய மக்களுக்காக பாடுபடுகிறார். ஏழை எளிய மக்களுக்கு தன்னாலான உதவிகளை செய்கிறார். இதுதான் இறையாட்சியாக பார்க்கப்படுகிறது. எனவே இன்றைய காலகட்டத்தில் உண்மை என்பது பிறருக்காக நேரத்தை சரியான முறையில் செலவழிப்பது, பிறரை அன்பு செய்வது. எனவே நாம் அனைவரும் இந்த இரக்கத்தோடும் கடவுளுடைய அன்போடும் இந்த உண்மையை போதிக்கின்றவர்களாக, இந்த உண்மையை வாழ்ந்து காட்டுகின்றவர்களாக வாழ்வதற்கு தேவையான வரங்களை வேண்டி ஜெபிப்போம். மேலுமாக இந்த நாள் முழுவதுமாக கடவுளுடைய அன்பை சுவைத்து கடவுளுடைய இறை அனுபவத்தை பெற்று மகிழ்ச்சியாகவும் உண்மையாகவும் வாழுங்கள். நானும் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். ஆமேன்.